தளபதியை பார்க்க போகலாமா? நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அவ்வளவுதான். மீண்டும் மீண்டும் சொல்றேன், வேற யாருக்காவது ஓட்டு போட்டு உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிடலாம். வாக்குறுதிகளை நாம அதை அறிவிச்சுட்டு இருக்கிறோம். சொல்லாதத செய்ய முடியாததெல்லாம் சொல்லவே மாட்டோம். அது ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சொல்லாததை செய்வோம், அது வேற விஷயம். ஆனா செய்யறத மட்டும் தான் சொல்லுவோம். விவசாயிகள் மீது இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே நிறைவேற்றுவோம். இந்த விஜய் 5 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைங்க மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். நாங்க பிரச்சனை பத்தி பேசினா அது போதையில நடந்துச்சான், போதை பொருட்கள்னால அது நடந்துச்சான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். கேள்வி அது இல்ல, அதை ஏன் தடுக்கலன்றதுதான் எங்களோட கேள்வி. இது மட்டுமா? மணலை திருடுறாங்க, மண்ணை திருடுறாங்க, மலைகளை முழுகிறாங்க, சட்டவிரோதமா கல்குவாரி நடத்துறாங்க, மணல் மாஃபியா அது ஒரு பக்கம் நடந்துட்டு போகுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர்ஸ் கொள்ளையடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க.